தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 27/11/2015 வெள்ளிக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரவு 4:52 வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இயற்கை சீற்றங்களிலிருந்து விடுபட நாம் என்ன செய்ய வேண்டும். ஒரு வாரம் முன்னதாக சென்னையிலே நல்ல மழை புயலாக வந்தது. போட்டு வைத்து கொண்டு எங்கும் செல்லும் அளவிற்கு தண்ணீர் ஆறாக ஓடியது. இப்படியெல்லாம் இயற்கை சீற்றம் அடிக்கடி வந்து கொண்டிருந்தால் அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐம்பூதங்களுக்கும் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற 5 கோயில்கள் இருக்கின்றன. அதுபோன்ற ஆலயங்களிலே நாம் கூட்டு பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். நிலத்துக்கு என்று சொன்னால் காஞ்சிபுரம், நீருக்கு என்று சொன்னால் திருவானைக்கா, நெருப்புக்கு என்று சொன்னால் அண்ணாமலை, ஆகாயத்திற்கு சிதம்பரம், காற்றுக்கு திருக்காளகஸ்திரி. இப்படியெல்லாம் 50 ஸ்தலங்கள் இருக்கின்றன. சிவகங்கை மாவட்டத்திலே உள்ள ஒரு அற்புதமான திருக்கோயிலை பற்றி இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்திலே கீழச்சிவல்பட்டி என்ற ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே 400 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்தவர் அருட்கவி பாடுவார் முத்தப்பர். அந்த ஊர் என்னுடைய ஊர் என்பதிலே நான் பெருமைப்படுகின்றேன். அந்த ஊரிலே வாழ்ந்த முத்தப்பர் என்ன செய்தார் என்று சொன்னால், மழை வர வேண்டும் என்று மக்கள் கேட்டபொழுது வானத்தை நோக்கி பாடினார், மழை வந்தது. மழை நிற்க வேண்டும் என்று சொன்னபோது ஒரு பாடல் பாடினார், மழை நின்றது. இன்றைக்கும் எங்கள் பகுதியிலே எல்லாம் மழை வளம் இல்லை என்று சொன்னால் உடனே அவர் சன்னதியிலே நாங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்வோம். செய்த அன்றைக்கு இரவே மழை வந்துவிடும். அப்படிப்பட்ட அருட்கவி. பொதுவாகவே இந்த அருட்கவிகள், ஆசுகவிகள், அருளாளர்கள் எல்லாம் இருக்கின்ற ஆலயங்களை நோக்கி நாம் சென்று வழிபட்டாலும் இயற்கை சீற்றங்களிலிருந்து நாம் விடுபட இயலும். இந்த நாட்டிலும் பாதுகாப்பு தேவை, நமக்கும் பாதுகாப்பு தேவை. இயற்கையை நாம் வெல்ல முடியாது. இருந்தாலும் அந்த சீற்றத்திலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இதுபோன்று ஆலயங்களுக்கும் அருளாளர்கள் இருக்கக்கூடிய இடங்கள், அருளாளர்களுடைய ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு வைக்கலாம். இந்த கீழச்சொல்பட்டியிலே வாழ்ந்த பாடுவார் முத்தப்பர் ஒரு சமயம் ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால் பக்கத்திலே, எங்கள் ஊருக்கு பக்கத்திலே குன்றக்குடி இருக்கிறது. அந்த குன்றக்குடியிலே மலை மேலே குமரன் வீற்றிருக்கிறான். அவருக்கு சேனாதிபதி என்பவர் ஒரு வெள்ளி மயில் வாகனம் செய்து வைத்து அதற்கு வெள்ளோட்டம் பார்த்தார். அப்படி வெள்ளி மயில் செய்து வெள்ளோட்டம் பார்த்து ஊரை சுற்றி வருகின்ற பொழுது மிக வறட்சியாக இருந்தது. உடனே அந்த ஊர் மக்கள், சேனாதிபதி அத்தனை பேரும் சேர்ந்து மழை வர வேண்டும் என்று ஒரு பாடல் பாடுங்கள் ஐயா என்று சொல்லி இந்த முத்தப்பரிடம் கேட்டுக்கொண்டார்கள். உடனே முத்தப்பர் பாடினார், அள்ளி நிதியம் கொடுக்கும் புனல் வயல் சூழ் சேனாதிபதி என் ஐயன், குன்றை வள்ளிமணவாளனுக்கு வெள்ளிமையில் செய்து வைத்த மகிமை பாரீர். இந்த வெள்ளிமயிலை பாருங்கள். வெள்ளி அறியாமல், வானத்திலே வெள்ளி இருக்கிறதே, அந்த வெள்ளி வந்தாலும் கூட, அதாவது சுக்கிரனை சொல்கிறார், வெள்ளி அறியாமல் மழை பெய்கிறதே என்ற மொழி மெய்தான். வெள்ளி புள்ளி மயிலேறி முருகன் பவனி வரக் கண்டு பொழிந்தவாறே அப்படின்னு சொல்லி படித்தார். இந்த பாடலை படித்த உடனே மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. வந்த மழை நிற்கவில்லை, தரையெல்லாம் சகதியாக போய்விட்டது. உடனே சேனாதிபதியார் சொன்னார், இந்த தரையெல்லாம் தொந்தரையாக போய்விட்டது, சகதியாக போய்விட்டது, மழையை நிற்கச் சொல்லி ஒரு பாடல் பாடுங்கள் என்று சொன்னார். உடனே வானத்தை பார்த்து முத்தப்பர் மற்றொரு பாடல் பாடினார், வந்து மழைபொழியும் வானே செஞ்சுடர் தடிந்த கந்தர் திருவிழா காலத்தில் தொந்தரையாய் நீர்த்துளியை ஊற்றிவிடல் நேர்த்தியல்ல மாற்றிவிடு கீர்த்திமிகும் நாட்டான் மொழி கேள் என்று பாடினார். வானத்தை நோக்கி பாடுகின்றார். அப்பொழுதும் கந்தருடைய திருவிழா காலம்தான். இன்றைக்கு எப்படி கந்தஷ்டி விழா வந்திருக்கிற பொழுது இயற்கை அதிகமாக மழையை பெய்து கொண்டிருக்கிறதோ அதே போல அப்பொழுதும் கந்தஷ்டி விழா நடந்த பொழுது இது நடந்திருக்க வேண்டும். அந்த பாடலிலே தெரிகின்றது, வந்து மழைபொழியும் வானே என்று வானத்தை பார்த்து சொன்னார். வந்து மழைபொழியும் வானே வெஞ்சூர் தடிந்த கந்தர் திருவிழா காலத்தில் தொந்தரையாய் நீர்த்துளியை ஊற்றிவிடல் நேர்த்தி அல்ல மாற்றிவிடு கீர்த்திமிகும் நாட்டன் மொழி கேள் என்று பாடினார். உடனே மழை நின்றுவிட்டது. இப்படி மழை வரவும் நிற்கவும் பாடிய மகாகவி முத்தப்பருக்கு கீழச்சிவல்பட்டியிலும் சிலை இருக்கிறது. குன்றக்குடியிலும் மழையை எந்த இடத்தில் அவர் வருவித்தாரோ அந்த இடத்தில் தேருக்கு பக்கத்திலேயே சிலை இருக்கிறது. எங்களுடைய 222 மாதங்களாக நாங்கள் வருகிற கிரிவலத்திலே நாங்கள் அதற்கு மாலை மரியாதைகள் அணிவித்து இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்கள் விடுபட வேண்டும், இயற்கை வளம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்திப்பது வழக்கம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மழை வளம் பெருகவும் இயற்கை சீற்றங்களிலிருந்து விடுபடவும் இதுபோன்ற ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையிலும் வளம் கிடைக்கும், நலம் கிடைக்கும் என்ற
நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பக்கபலமாக இருப்பவர்களால் பணவரவு கிடைக்கின்ற நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, பாகப்பிரிவினைகளும் சுமூகமாக முடியும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்திலே சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. உத்தியோகம் சம்பந்தமாக ஏதேனும் முயற்சிகள் எடுத்தால் அதிலே வெற்றி கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லை கூட அகலும். குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் கல்யாண கனவுகளும் நனவாகலாம். ரிஷபராசி நேயர்களே, தட்டுப்பாடுகள் அகல தகுந்தவர்களின் ஆலோசனை பெற வேண்டிய நாள். தலைமை பொறுப்புகள் கூட உங்களுக்கு தானாக தேடி வரலாம். மாலை 5 மணி வரை உங்கள் ராசியில் சந்திரன் உலா வருகின்றார். வெற்றிக்குரிய இடமான 3ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன். அவர் உலா வருகின்ற பொழுது வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு வரத்தான் வேண்டும். இருந்தாலும் உங்கள் ராசியை சனி பார்க்கின்றார். ஆரோக்கிய தொல்லையும் ஏற்படும். மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். சில முயற்சிகள் தாமதமாக இருக்கிறதே என்று கவலைப்பட வேண்டாம். ஒரு சில நாட்கள் கழித்து நல்ல விதமாக அது முடிவடையலாம். இன்றைக்கு கிழமை வெள்ளி என்பதால் ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்கள் ராசியில் மாலை நேரத்தில் சந்திரன் உலா வரப்போகிறார். விலகிச் சென்றவர்களெல்லாம் விரும்பி வந்து சேருகின்ற நாள். வீடு வாங்க எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்தில். மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுப்பார். எனவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கு காசு பணத்தை கையில் வைத்துக்கொண்டு காரியம் தொடங்க வேண்டாம். காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பணம் தானே கைகளில் புரளும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, அலைபேசி வழி தகவல் ஆனந்தம் தரும் நாள். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உலா வருகின்ற பொழுது வெளிநாட்டிலிருந்து அனுகூலம் கிடைக்கும். வியக்கும் தகவல் அலைபேசி மூலமும் வந்து சேரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் நல்ல தகவல்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். 2லே குரு இருப்பதால் வாக்கு சாதுரியமாக பேசி காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். சிம்மராசினியர்களே, மாற்றம் கிடைத்து மகிழ்ச்சி அடையும் நாள். மங்கள நிகழ்ச்சிக்கு செலவிட முன்வருவீர்கள். குடும்ப உறுப்பினர்களில் அல்லது கூட பிறந்தவர்களின் இல்லத்தில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னிட்டு ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலை உருவாகலாம். வங்கியில் உள்ள சேமிப்பு கரைகிறதே என்று கவலைப்பட வேண்டாம். ஏற்றமும் இரக்கமும் நிறைந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை. எனவே மீண்டும் உங்களுக்கு சேமிப்பு வரலாம். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசியில் செவ்வாய், சுக்கிரன், ராகு 3 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. ராசிநாதனோ 3ஆம் இடத்தில் சகாயஸ்தானத்தில் விரையாதிபதியோடு. விரையாதிபதியும் சகாயஸ்தானாதிபதியும் சேருவதால் வீண் விரயங்கள் ஏற்படாது. சுப விரயங்கள் ஏற்படும். வீடு கட்டும் முயற்சி அல்லது கட்டிய வீட்டை பழுதுபார்க்கும் முயற்சியில் தடை இருந்தால் அந்த தடை அகலும். நல்லவர்களின் தொடர்பால் நலம் காண்பீர்கள். தொழில் சீராகவே இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே நீங்கள் இடைவிடாது முயற்சி செய்தால் கூட இன்றைக்கு அது சிறப்பாக நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். தடைகள் ஏராளமாக ஏற்படலாம். நண்பர்களாலும் தொல்லை, உடன் இருப்பவர்களாலும் தொல்லை உண்டு. விரயங்கள் கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். விரயஸ்தானத்திலே ராசிநாதன் தனாதிபதியோடு கூடியிருக்கிறார். பணம் வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். என்ன செய்வது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்குரிய வாரமான வெள்ளிக்கிழமை. எனவே அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். நலம் வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு யோகங்கள் வந்து யோசித்து செயல்பட வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, உணர்ச்சி வசப்படுவதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். ராசிநாதன் லாபஸ்தானத்தில், லாபாதிபதி புதன் ராசியில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் மன நிம்மதி கிடைக்குமா என்பது சந்தேகம். அருகில் இருப்பவர்களை, குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் சீராகும். மாற்று மருத்துவத்தால் நலமாக்கிக் கொள்வீர்கள். சூரிய பலம் உங்கள் ராசியில் இருப்பதால் அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள். குரு பார்க்கிறதல்லவா, எனவே கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். எதிர்பாராத தனவரவு உண்டு. மாற்று இனத்தவர்கள், மாற்று மொழி பேசுபவர்களாலெல்லாம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அஞ்சல் வழியிலும் அனுகூலம் உண்டு. தொழில் வளம் மேலோங்கும் நாள் இந்த நாள்.
மகர ராசி நேயர்களே, தன்னம்பிக்கையை தளரவிடாமல் வைத்துக்கொள்ள வேண்டிய நாள். சகோதர ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். 8லே குரு இருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். குருவினுடைய பார்வை 2, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. குடும்பஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிவதால் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பயணங்களால் பலன் கிடைக்கும். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். ஒரு சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவர். கும்பராசி நேயர்களே, நூதன பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் நாள். நோய் அகல நீங்கள் வேறு மருத்துவத்தை மேற்கொள்ளப் போகின்றீர்கள். நேற்று வரை பார்த்த மருத்துவம் குணமாக்கவில்லையே என்று நினைத்து இன்றைக்கு புதிய மருத்துவத்துக்கு செல்லலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டே போகிறது என்ற கவலையும் ஏற்படும். 2லே கேது, ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமாகவே உண்டு. என்ன இருந்தாலும் 10லே சூரியன் சனி இருப்பதால் திடீரென நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் நண்பர்களாகி உங்களுடைய காரியங்களை எல்லாம் முடித்து கொடுக்கலாம். ஊர் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். அதை தவிர்ப்பதுதான் நல்லது. மீனராசி நேயர்களே, குழப்பங்கள் கூடுதலாக வந்து சேரும் நாள். குடியிருக்கும் வீட்டாலும் பிரச்சனை, குழந்தைகளாலும் பிரச்சனை, வாழ்க்கை துணையாலும் பிரச்சனை என்ற நிலை இன்றைக்கு உருவாகலாம். காரணம், ஜென்ம கேது 7லே ராகு. ராகு தனித்து இருக்கவில்லை, செவ்வாயோடும் சுக்கிரனோடும் இணைந்திருக்கின்றார். எனவே இடம்பூமியாலும் ஏதேனும் பிரச்சனைகள் உருவாகலாம். பொறுமையை கடைப்பிடித்தால் பெருமை உண்டு. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து செல்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்ற பழமொழியை நினைவில் கொள்ளுங்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்களும் பொறுமையைத்தான் கடைப்பிடிக்க வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.